இப்போ 2 நாளாவே ஒரு பயங்கரமான நியூஸ் என்னென்னா, பங்களாதேஷில் என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய நியூஸாக போயின்னு இருக்குது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா, இங்கிலாண்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் போயின்னு இருக்குது. இஸ்ரேல், ஈரான் வந்து இதோ அடிப்பான், இதோ இப்போ அடிப்பான், நாளைக்கு அடிக்க போகிறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயின்னு இருக்குது. பங்களாதேஷ் மேட்ரு பார்த்திங்கன்னா, பங்களாதேஷில் வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு லீடர் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாரு. அவர் பேர் வந்து முகமது யூனிஸ் வந்து பிரசிடெண்ட் ஆக போகிறாரா இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரா, என்ன கதை, அது எப்படி அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து கழிச்சிட்டாங்கன்னா ஷேக் ஹசீனா வந்து ஓடி நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் எங்கே இருக்கிறாங்கன்றது சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஷேக் ஹசீனா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்களுடைய அப்பா தான் வந்து அவங்க பங்களாதேஷுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஒரு மெயினான ஒரு ஆள். முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையெல்லாம் உடைச்சிட்டாங்க. அவருடைய அதே மாதிரி அவங்க பார்லிமெண்ட் உள்ளெல்லாம் போய் அங்கே இருந்த வாத்து, கோழி இதை கூட விடாமல் எல்லாத்தையும் திருடி போயிட்டானுங்க பசங்க. எல்லாத்தையும் எடுத்துன்னு டிவி ஃபேனு அது இது எல்லாத்தையும் அவுத்துன்னு போனானுங்க நேற்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருக்குது அப்படின்றாங்க. அங்கே சிச்சுவேஷன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அங்கே இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஏன்னா இது வந்து ஸ்டூடெண்ட் அப்ரைசிங், ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இதுக்கு மெயினான பங்கு அப்படின்ற மாதிரி தான் நியூஸில் சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸை வந்து யார் தூண்டி விட்டாங்க அப்படின்றது தான் வந்து தெரியாத விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கரும், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர், அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அது ஒன்று போட்டாங்க. அந்த இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அங்கே வந்து இப்போது ஹிந்துஸுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நிறைய கோயிலெல்லாம் வந்து அடித்து உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. இதில் வந்து மெயினான இன்னொரு நியூஸ் என்னென்னா, இதில் வந்து பாகிஸ்தான் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஓடின்னு இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இது பாகிஸ்தானுடைய இடமா தானே இருந்தது பங்களாதேஷ். அப்போ வந்து அந்த கதையை சொல்லின்னு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. ஏன்னா பங்களாதேஷ் ஆர்மி வந்து ஸ்ட்ராங்காக அவங்களே ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இதில் இன்னொரு உள்குத்து என்ன வச்சுருக்காங்கன்னா, இப்போ ஃபார்ம் பண்ண போகிற கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு ஷேக் ஹசீனா மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா அப்படின்றது தெரியாது. அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இந்தியா வந்து இந்த விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 45 மினிட்ஸ் டைம் கொடுத்து ஒரு ஊரை விட்டு விரட்டணுன்னா பயங்கரமான ஒரு விஷயம். அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஆர்மி ஜென்ரலுக்கு பவர் இருந்துக்குது. அந்த ஆர்மி ஜென்ரலை அப்பாயிண்ட் பண்ணதே வந்து ஷேக் ஹசீனா தான். ஷேக் ஹசீனாவுடைய ரொம்ப ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அவர் தான் கடைசியில் ஆப்போசிட்டார் அவங்களுக்கு. பாவம், அவர் பேர் வந்து வாக்கர் உஸ் ஜமான். எப்படியோ யூகேவில் கேட்டிருக்காங்க அசைலம் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. யூஎஸ் வந்து அதோட பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணிட்டா என்னென்னா, அவங்களுடைய இருந்த வீசாவே அவன் கேன்சல் பண்ணிட்டான். கடைசியில் துபாயோ சவுதியோ இந்த மாதிரி எங்கேயாவது போய் உட்காருவாங்களா அப்படின்றது தான் வந்து இப்போது எல்லோரும் யோசிச்சுருக்காங்க. ஷேக் ஹசீனாவுடைய பையனை வந்து இன்றைக்கி நிறைய அறிக்கையெல்லாம் விட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கவர்மெண்ட்டெல்லாம் அந்த ஊரில் இப்போ ஃபார்ம் பண்ணுறதுன்றது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டேபிளாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ப்ராபகண்டா அப்படின்னு இருக்கார் அவர். எப்படியோ பங்களாதேஷில் நடந்த மாதிரி விஷயங்கள் பக்கத்தில் ஸ்ரீலங்காவிலையும் நடந்தது, பாகிஸ்தானில் அப்பப்போ நடக்கும். இம்ரான்கான் இப்போ கூட ஜெயிலில் தான் இருக்கார். அவர் வேறு இதுக்கு ஒரு அறிக்கை விட்ருக்காரு. அதாவது ஆர்மிக்கிட்ட வந்து ஒரு கரெக்டாக நடந்துக்கணும், ஆர்மியை வந்து ரொம்ப நம்பக்கூடாது, அதுக்காக நம்பாமையே இருக்கக்கூடாது, அவங்கள வந்து பகைச்சிக்கிறது தான் முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை இதெல்லாம் விட்ருக்காரு. அவர் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார். அவரை வேறு ஒரு 2 வருஷம் முன்னாடி சுட்டாங்க வேறு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாடுகளில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப சாந்தி பூர்வக் மெயின்டெனன்ஸ் தான் நடந்துன்னு இருக்குது. நடுவில் கொஞ்சம் ஹிந்தி விடலாமே நினச்சேன். எப்படியோ யூகேவில் என்ன ஆகப்போது தெரியல. யூகேவில் வந்து ஒரு சின்ன மேட்டரை பெருசாக்கி ஏகச்சக்கமாக இது பண்ணி இப்போ இமிக்ரேஷன் லாலாம் மாற்றுற மாதிரி ஒரு பிளான் இருக்குதுன்ற மாதிரி எல்லாம் பேசின்னு இருக்காங்க. அந்த மாதிரி இமிக்ரேஷன் லாலாம் மாறிச்சுன்னா இந்தியன்ஸ் ரொம்ப அடி வாங்குவாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா நாட்டையும் ஒரே இமிக்ரேஷன் இதில் தான் கொண்டு வருவாங்க. எப்படியோப்பா அங்கே இங்கே பிரச்சனை தான் நடந்துருக்கு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா, ஈரான் ஏதோ அடிப்பேன், நாளைக்கு அடிப்பேன், அது இதுன்றான். அப்புறம் ஏதோ கொஞ்சம் மிசைல்லாம் போச்சுன்றாங்க. வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் இடிஞ்சுன்னு இருக்குது. கோல்டு சில்வர் ப்ரைஸ் வேறு ரொம்ப ஹையில் இருக்குது. எல்லாம் கீழே போகுமா, என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க எல்லோரும். இந்த மேட்டரெல்லாம் சால்வ் ஆகி எல்லாம் வேர்ல்டில் வந்து ஒரு சமாதானம் இருந்தால் தான் நம்ம வாழறதுக்கு நல்லது.